ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு எதை பற்றின வீடியோனா பாருங்க. 10 10 டேஸ் 15 டேஸ் கிட்ட லீவ் வருதுங்க. அதனால பசங்க எங்கேயாச்சும் வெளியே அழைச்சிட்டு போங்கம்மான்னு சொல்லி ரொம்ப தொல்லைங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவுமே பாருங்க இந்த டி நகருக்குள்ளே தாங்க வருவோம் ஷாப்பிங்க்கு. சரி அப்படியே போகலாம், கிறிஸ்மஸாக இருக்குது பாருங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்க, அவ்வளோ பெருசுங்க, சூப்பராக இருக்குது. நாங்கள் பஸ்ஸில் தாங்க அழைச்சிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப காலியாக இருந்துச்சுங்க வண்டி. அவ்வளோ சந்தோஷம். என் பாப்பாவுக்கு வந்துட்டு 3 பேரும் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க. என்கிட்ட யாருமே வரல. வசந்த் அண்ட் கோவில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நின்றுந்ததுங்க. பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் வந்து எல்லாத்துக்குமே சாக்லேட்டு, கிஃப்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தாங்க பஸ்ஸில் இருக்கவங்களுக்குலாம். என் பசங்களுக்கு சாண்டா கொடுத்தோன்னு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகன் இட்லி வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து நாங்கள் அங்கே கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணி லைட்டாக சாப்பிட்டுட்டு அங்கே வந்தவங்க. அங்கே பாருங்க எஸ்எம்எஸ் பாப்பாவுக்கு அது பார்த்துட்டா அந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்குதுங்க. அதில் அவ்வளோ பிரியமாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷுங்க, ஃபெஸ்டிவல் இல்லையா, அதனால ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. எல்லாருமே வெயிட் பண்ணி தாங்க சாப்பிட்டு போனாங்க. கடை ஃபுல்லாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நாங்களும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பா உள்ளே போயிட்டு லைட்டாக வந்து ஆளுக்கு ஒரு சுழியன், அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வடை சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு பொடி தோசை வாங்கினோங்க. பொடி தோசை பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து சூப்பராக இருக்குங்க அங்கே. அதனால தான் நான் பொடி தோசை எப்போ போனாலும் பொடி தோசை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். அதில் வந்து நெய்யெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆனால் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்ன்றதுனால இப்படி இருக்குதா என்னன்னு தெரியல, அதோட சைஸுமே கம்மியாக இருந்துச்சுங்க, அதோட டேஸ்ட்டுமே கம்மியாக இருந்துச்சுங்க. பரவாயில்ல, மற்றபடி சட்னி சாம்பார்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே வேறு எங்கேயும் அழைச்சிட்டு போகிறதுக்கு டக்குன்னு நம்ம லாங்காக எங்கேயும் கூட்டிகிட்டும் போக முடியாதுங்க. சரி இப்படி போனால் சரி நம்ம கொஞ்சம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே வரலாம் அப்படின்ற ஐடியாவில் தாங்க கூட்டிகிட்டு போகிறது. ஆனால் என் பசங்க ரொம்ப விரும்புறதும் அங்கே தான். டீ நகர் போனால் அங்கே நிறைய பேர் இருப்பாங்கல்ல, நடந்து போகிறது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும். அப்படியே ஜிகர்தண்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே சரவணா ஸ்டோர் போயிட்டு அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பணுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க, வேறு லெவலில் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.